ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கான ஒரு சீரிஸோ அனிமையோ கிடையாது, ஒரு மாங்கவா தான் புதுசாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட மாங்கவா வந்து போட சொல்லி கேட்குறீங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு எடிட் பண்ணுறதுல தெரியாது கைஸ். ஏதோ என்னால் முடிஞ்சது, ஏதோ நிறைய பேர் கேட்டதுனால பண்ணியிருக்கேன். இந்த மாங்கவா எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இதோட ஒன்லைனர் வந்து உலகத்துடைய மிகப்பெரிய அழிவுக்கு பிறகு ஹியூமன்ஸ்லாம் எப்படி உயிரோட சர்வைவ் ஆகுறது தான். அந்த சர்வைவலோட டெக்னிக்ஸ் எல்லாமே உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். நம்ம ஹீரோ சர்வைவ் ஆகுறதுலாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல எப்படிலாம் இருக்க மாட்டேன்னு. அதனால நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டுமே இதில் இருக்கும். 18+ இருக்கு, ரொமான்ஸு, அப்புறம் காமெடி, கூடவே ஆக்ஷனும் இருக்கும். முக்கியமா இது ஒரு இசக்காய் ரீஇன்கார்னேட் மாங்கவா தான். முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. ஏதோ என்னால முடிஞ்சளவுக்கு பண்ணியிருப்பேன். பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரிங்க, வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ சடனாக நம்மளுடைய பூமியே மொத்தமாக பனியால் மூடப்படுது. எங்கே பார்த்தாலும் ஐஸ் மட்டுமே இருக்குது. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியுமே இந்த நிலைமையில் இருக்கும் போது சர்வே ஆகிறது ரொம்ப போராட்டமாக நிலவின்னு இருக்கு அந்த இடத்துல. இருந்தாலுமே அந்த இடத்துல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தன்னுடைய முயற்சியை அந்த இடத்துல கொடுத்துக்கின்னு மக்களுக்காக உயிரை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் டெலிகேஸ் பண்ணியிருக்காங்க. அதன் வகையில் ஒருத்தரும் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் -டிகிரிக்கு போயிடுச்சு. இதை எக்காரத்தை கொண்டு நம்மளால எப்படி தடுக்க முடியும்னு புரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட இருங்க. யாரும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கவர்மெண்ட் இந்த விஷயத்துல எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமலாம் இல்ல. அவங்களால முடிஞ்சதையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது அவங்களுக்கே கொஞ்சம் சவாலா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு துணை கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா ஒரு ஏரோப்ளேனோ பறந்து வருது. நம்ம எல்லாரும் ஒன்னா பண்ணணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கு. அந்த ஏரோப்ளேனே பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிதான் இவர் முன்னாடி வருது. அதோட டிவியில பார்த்தா அந்த நியூஸும் அப்படி கட்டாவ. இந்த நியூஸை பார்த்துங்கிற ஒருத்தனோட வீட்டுல வெளியே ஒரு சவுண்டு. டே ஃபேங்கு. யாரு? டி ஃபேங். ஓ யோனா, நீங்க என்ன பண்ற? நான் வேணா உள்ள வரட்டாடா உன்னோட வீட்டுக்குள்ள, எனக்கு வெளியே ரொம்ப டேஞ்சரஸா ஃபீல் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவ கிட்ட போயிட்டு அவனை கிஸ் பண்ண. ஏய் என்னடி பண்ற? சடனா டோரை திறந்து என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க. இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணனே, ஒன்னு மட்டும் தான் இந்த இடத்துல நான் உண்மையாவே நேசிச்சிருக்கேன் ஃபேங். இந்த மாதிரியான காலகட்டத்துல நம்மளோட உயிர் எப்போ போகுன்னு தெரியாது. அதனால கடைசியா என்னோட மனசுல இருந்தது மொத்தத்தையும் நான் வெளிப்படுத்திட்டேன். உன்னால இன்னமும் நம்ப முடியலன்னா நான் உனக்கு நம்பிக்கை வர மாதிரி எதனா அதிகமா பண்ணட்டான். உன்னால என்னோட ஹார்ட் பிரீத்தை உணர முடியுதா? நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்காக நான் பண்ண தயாரா இருக்கேன். இப்பயே என்னதே எது வேணாலுமா அப்படின்னு ஹீரோவை குஜாலா கேட்க. ஆனா யோனா, இருந்தாலும் என்ன ஐடியால நீ இந்த மாதிரி வந்து இப்ப கேட்கறன்னு தெரியல. உன்னோட வார்த்தையோட அர்த்தம் இப்ப என்னன்னு புரியலப்பா. எதுவும் சொல்லாத, இப்போதைக்கு உன்னோட கண்ணை மட்டும் மூடு, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அப்படின்னு அவ நம்பிக்கையோட சொல்ல. ஓகே, கண்ணை தானே மூடணும்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஆசையா வேற ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு அவ சொன்ன மாதிரி கண்ணை மூட. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு கதவு கிட்ட ஒரு கையும் வருது. அப்ப கதவு பின்னாடி ஒளிஞ்சிருந்த பொருத்தனும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோவா அதே இடத்துல கொன்னுறான். இதை பார்த்துட்டு யோனாவும், டேய் என்னடா பண்ண, நீ அவனை கொன்னுட்டியா? அப்ப அந்த கொன்னாலும் ஏய் ரொம்ப நடிக்காதடி இன்னசென்ட் மாதிரி, அப்படியே நடிப்புக்குள்ள முழுகிட்டிய. இந்த மாதிரியான உலகத்துல என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். ஏன்னா இப்போ காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு மூடிக்கிட்டேன், வா போவோமா. ஹீரோவும் கீழே இப்ப செத்து கிடக்க. நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கணும், இவங்க என்ன வச்சு இப்படி கேம் ஆடுவாங்கன்னு நான் ரொம்பவே எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மாதிரியான இடத்துல நான் பாதுகாப்பா இருந்திருக்கணும்னு நினைச்சேன். நான் உயிர் பொழிச்சு வாழணும்னு நினைச்சேன். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. என்னால சுத்தமா நகர முடியல. இந்த ஒரு வலி, இந்த ஒரு உணர்வு தான் சாவறதுக்கான உணர்வா. இப்ப நான் சாக போறேன். அதுக்கப்புறம் இவன் கண்ணு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. ஏய் எங்கடா டச் பண்றதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம்டா. என்ன நீ இப்படி பேசுற? மேக்சிமம் ஃபீலை கொண்டு வரணும்னா அது எங்க பண்ண என்ன? சரி, நீ கேட்ட மாதிரி அது அப்புறமா பண்ணுவான் அந்த விஷயத்த. ஹீரோவும் இதெல்லாம் என்னோட தப்பு இல்ல, என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணிட்டாவ, இதெல்லாம் அவளோட தப்பு தான். இன்னொரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சா அப்ப பாக்கலாம் ஃபேங் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. ஹீரோவும் அதுக்கப்புறம் ரீஇன்கார்னேட் ஆகுறான். என்ன இது, இந்த லைட் ரொம்ப இதமா இருக்கு. இப்ப நான் சொர்க்கத்துக்கு போறேனா? என்னோட கை என்னாச்சு? அதோட ஹீரோவும் பார்த்தா கண்மொழிக்கிறேன். இப்போ பிரசன்ட்ல அம்மா நான் எங்க இருக்கேன்? கிட்டத்தட்ட ஹீரோவும் தன்னுடைய உலகத்துக்கு திரும்பி ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். 30 நிமிஷம் கழிச்சு அவனும் வெளியே வந்து பார்க்க, என்ன இது சூரியன் இருக்கு? அப்ப நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஐசேஜ் ஆச்சு. திரும்பி இந்த உணர்வு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ வெயில உணர்றேன். முதல்ல இந்த நான் டேட்டை செக் பண்ணணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜூனோட 28. அப்பனா அந்த அப்போகலிப்ஸ், அதாவது இந்த ஐசேஜுக்கான அழிவு வந்து கிட்டத்தட்ட ஜூலை 15 இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் அந்த டைமிங்ல செத்து திரும்பி இதே உலகத்துக்கு நான் திரும்ப வந்திருக்கேன். அந்த ஐசேஜ் அப்போகலிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்பனா கண்டிப்பா அடுத்த மாசம் அந்த அப்போகலிப்ஸ் நடக்க போகுது. அதுக்காக நான் காத்து நிற்கணும். அப்போ இதுக்காக நான் திரும்பி பிறந்திருக்கணும். இருந்தாலுமே இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. பட் ஆனா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு இந்த முறை. என்ன இது கையில நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் எப்படி இந்த ரெட் கலரா க்ளோ ஆகுது என் கையே? ஏய் ஷூ போய் தொலை, ஏன் என் கையில ஒட்டின்னு இருக்க? இருந்தாலும் இதோட ஃபீல் ரொம்பவே வார்மா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணாலும் இது என் கையை விட்டு போக மாட்டேது. நான் என்னதான்
பண்றது? நான் இது எப்போ நினைச்சு பார்த்தா இது என் கையில வந்துருச்சு, எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ தும்புறான். அடடா என்ன இது, தும்புனக்கு அப்புறம் திடீர்னு கிரீன் கலரா மாறிடுச்சு. ஓ கிரீன் கலர் ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படி ஹீரோவும் டோரை சாத்திட்டு பதட்டத்தோட இந்த இடத்துக்கு வரான் உள்ள. ஆஹா என்ன இது கையில இப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, இது கைண்ட் ஆஃப் பவரா இல்ல சயின்ஸா? முதல்ல நான் அறிவியல் மூலமா இது என்னன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இருந்தாலுமே ஒரு நிமிஷம், இந்த ரெட் லைட்டை காட்டிலும் இந்த கிரீன் லைட் வித்தியாசமா இருக்கு. அதை விட இதோட ஃபீல் என்னன்னா, இது சடனா வந்ததுல இருந்து எனக்குள்ள இருக்க ஃபீல் என்னோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரீன் லைட் தான் நினைக்கிறேன். ஏய் போய் தொலை கையை விட்டு, உன்னால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இலவட்டது என்கிட்ட வந்து இப்படி உயிர் எடுத்துங்கிற அப்படி ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி மாங்கவாலியும் காமிக்லயும் நான் படிச்சிருக்கேன். மெயினான ப்ரொடக்னிஸ்ட் வந்து திரும்பியும் பிறந்து ஆல்வேஸ் பிறந்த பிறகு அவருக்கு நிறைய விதமான பவர்ஸ் கிடைக்குமா, அது மாதிரி எனக்கும் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து பார்க்க, எனக்கு ஒரு சீட் ஸ்கில் கிடைச்சிடுச்சுரா அப்படின்னு அவன் புலம்ப. இல்ல இது எதுக்கும் ரியாக்ட் ஆகல, அப்பனா நம்ம டம்மி பீஸ் தான் போல அப்படி ஹீரோவை யோசிக்க. ஆஹா இந்த கிரீன் லைட்டால எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கறான். ஆஹா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மோசமாச்சு, இப்போ சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லை, அடுத்த மாசம் வேற மோசமான விஷயம் நடக்க போகுது, இப்படி இருந்தா என்னத்த ஆவறது, இந்த இடத்துல நான் திரும்பி படுகை ஆயிட்டு செத்து போடுவோம் போலியே, சர்வே ஆகுனா வேற எதுனா பார்க்கணும், அது அப்புறமா யோசிப்போம், இப்போதைக்கு பசியை தீப்புன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கு. ஆஹா தூரத்துல என்னமோ தெரியுது, அது என்னது? அப்புறம் பார்த்தா ஜாடியில ஃப்ரைடு பண்ண பார்த்தா சோயாபீன்ஸ்லாம் இருக்கு. ஆஹா வறுக்கப்பட்ட சோயாபீன்ஸ்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கும். இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, இப்போதைக்கு வயிற்றுல போவோம். என்ன இருந்தாலுமே அந்த அப்போக்லிபிக்ஸால அந்த மாதிரியான டைம்ல இந்த சோயாபீன்ஸ்லாம் ரொம்பவே உதவும். என்னதான் எனக்கு இப்போ ஃபுல் மீலா இல்லைனாலும் இப்போதைக்கு திருப்திகரமா இருக்கும். உடனடியாக நான் சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னு ஹீரோவும் ஒரு சோயாபீன் எடுத்து வாயில போட, அடுத்த நிமிஷமே வாயுல இருந்து அது பார்த்தா செடியா முளைச்சி வருது. என்ன இளவு இது, எப்படி இது சோயாபீன்ஸ் இப்படி செடியா மாறிச்சு? இருந்தாலும் என்னால இப்போ அந்த டயர்ட்னஸ் உணரவே முடியல. இன்னொரு விஷயம், அந்த கிரீன் லைட் என்னோட கையை வச்சு எப்படி போயிடுச்சு, சோயாபீன்ஸ் இது வாயில போட்டதுனாலயா? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சோயாபீன்ஸோடைய விதைகளை திரும்ப திறந்து பாக்குறான். செடியில இருந்து பறிச்சு அந்த காய் மூலியமா பாட்டாணி தான். அப்பனா இதுதான் என்னோட பவரா? அப்பனா இதை பத்தி இன்னும் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், இப்பயே பண்றோம். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட சாவறதுக்கு எந்த விதமான பொருளும் இல்லாதனால சூப்பர் மார்க்கெட் போனாதான் வேலையாகும். நிறைய ஸ்டாக்லாம் இறக்கி வைக்கணும், சப்ளைஸும் தேவை. ஏன்னா வேர்ல்டோட எண்டு வந்து அடுத்த மாசத்துல இருந்து நிர்ணயிக்கப்படும். அதுக்காக இன்னமும் நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்காக வெளியே வரான். இளவன் வெளியே வர பார்த்தா மக்கள் எல்லாம் ஜோன்னு போயின்னு இருக்காங்க. இந்த ஜே கூட்டம்லாம் கண்டிப்பா அடுத்த மாசம் கூட்டுக்குள்ள அடங்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இருக்கிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக போகுதுன்றது இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ ஸ்ட்ரென்த் வேணும்னா அந்த ரெட் க்ளோ வந்து என்னோட ஹேண்ட்ல வரணும். ஆனா எப்படி அது கிரீனா மாறின பிறகு எனக்கு ஏன் ரொம்ப ட்ரைன் ஆன மாதிரி உணர்றேன். ஆனா என்ன இருந்தாலும் அந்த கிரீன் லைட் மூலியமா என்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஹையா துடிக்குது. அதுவும் இல்லாம என்ன ரொம்பவே டயர்ட் ஆகிறதுனால அது என்னமோ வினோதமா இருக்கு. ஆனா ரெட் லைட் அதுக்கு ரொம்பவே ஆப்போசிட்டா இருக்கு, என்னன்னு புரியல. அது பின்னாடி அப்புறமா பாத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற பவர் என்ன மாதிரியான பவரா இருக்கும் சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு, ஃபேங் யார் அது? நான் தான்டா ஃபேங், இப்போ உன்னோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்க போல, வரியா நம்ம 2 பேரும் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வருவோம், உனக்கு என் கூட வரதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு நான் வயசு வைக்க. பார்த்தா போன ஜென்மத்துல இவளை கொலை பண்ண பொண்ணே இந்த இடத்துக்கு வந்து இவளை திரும்பி சந்திக்கிறான். இதை பார்த்து இருவோம், என்னது யோனாவா, இவன் எங்க என்ன பண்றான் அப்படின்னு அவனும் ஷாக் ஆவேன். அதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ கண்டிப்பா இப்போ வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. எந்த மாங்குவா பிடிச்சவங்க எல்லாருமே இதை பத்தின கமெண்ட்ஸ் என்னவோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாங்குவா எடுத்து பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாங்குவா தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே சர்வைவலான ஒரு மாங்காவா இருக்கிறதுனால ஹீரோ எப்படிதான் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய அப்பாக்லிக் சொல்ல போற அழிவுல இருந்து மீண்டு வரதுக்கு சர்வை பண்ணி வரப்போறான்ற விஷயத்தை தான் காமிப்பாங்க. இன்னமும் நிறைய ஃபியூச்சர்ல வரப்போகுது. பத்தாவதுக்கு ஹீரோவை கொன்ன பொண்ணே திரும்பியும் ஹீரோ பிறந்த பிறகு இவளை சந்திக்க இப்போ வந்திருக்கான். இவனும் பார்த்து அதிர்ச்சியா இருக்கான். அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுதுன்ற பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க, சிலம்பு ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.